அன்புள்ளங்களை மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை பரப்ப வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய திருத்தூதர்களுக்கு அன்பு கட்டளையிட்டார். அதன்படி எல்லா மக்களும் நற்செய்தியை பரப்ப வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை உணர்ந்து எத்தனையோ மக்கள் தங்களுடைய நாட்டை விட்டு, வீட்டை விட்டு, என் பெற்றோரை விட்டு, தங்களுடைய சொந்தங்களை விட்டு, நண்பர்களை விட்டு, கலாச்சாரத்தை விட்டு வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த நற்செய்தியாளர்களை நாம் இங்கு வரவழைத்து இந்த நற்செய்தி மலர் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே அவர்களுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன்படி இன்றைக்கு நமக்கு வருகை தந்திருக்கிற அருள் தந்தையை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். ஃபாதர், வெல்கம். தேங்க்யூ ஃபாதர். இந்த நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சி ஒரு ஃபேமஸான ஒரு நிகழ்ச்சி. நிறைய மக்கள் இது நிறைய பார்க்குறாங்க. ஃபாதர், இதில் ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, இந்த அருள் தந்தையர்கள் அல்லது சிஸ்டர்ஸ்லாம் வந்து தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, அனுபவங்களை. இதை பார்க்குற மக்கள், சின்ன பசங்க எல்லாம் வந்து சரி நாங்களும் ஒரு ஃபாதர் ஆகலாம், நானும் ஒரு சிஸ்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு உந்துகோலாக இது ஒன்று இருக்குது. அதே போல் இப்படிலாம் வேலை செய்யலாமா, இப்படிலாம் நற்செய்தி அறிவிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்குறாங்க. ஃபாதர், இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், உங்கள் குடும்பம், உங்களுடைய சைல்டுஹுட் அதை பற்றி, அப்புறம் உங்களுக்கு எப்படி தேவாலயத்தில் கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். ஓகே, நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி மூலமாக மாதா தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதிலும் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதிலும் சந்தோஷப்படுகிறேன். இது எனக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய பெயர் டொமினிக் சுகராஜ். சுகராஜ் ஆப்பிரிக்க மறைபோதக சபையை சார்ந்தவன். ஆங்கிலத்தில் SMA அப்படின்னு சொல்லுவோம். அந்த சபையை சார்ந்தவன். சொந்த ஊர் திண்டுக்கல், மேட்டுப்பட்டி பங்கு. அங்கே தான் செட்டில் ஆனது. அங்கே பிறந்தது திருச்சியில், படித்தது திருச்சியில். அப்புறம் இங்கே வந்து இங்கே இருக்கிறதுனால பங்குன்னு பார்க்க போனால் இப்போ மேட்டுப்பட்டி பங்கு, திண்டுக்கல் மறை மாவட்டம், அதுதான் இப்போ இருக்கிறது. சைல்டுஹுட் அப்படின்னா திருச்சிலையும் திண்டுக்கல்லையும் மாறி மாறி அப்படியே படித்த காலங்கள். கூட பிறந்தவங்க ஃபாதர் உங்களோட? 2 தம்பிங்க.
I am the நீங்க first தான் born. ஃபர்ஸ்ட் மூத்த தலைமகன். எனக்கு கீழே 2 பேரு. தலைமகனை கடவுளுக்காக அர்ப்பணிச்சிட்டாங்க இல்லைங்களா? ஆமா. இவங்க 3 பசங்க தான். ஸோ 3 ராஸ்கல்ஸ் இந்த ஃபேமிலி, நோ கேர்ள்ஸ். வளர்ந்தது எல்லாமே கோயிலுக்கு பக்கத்துல தான், கோயிலை ஒட்டி தான் வீடு. அதனால ஆரம்பத்துல இருந்தே பல ஃபாதர்ஸை பார்த்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே படுத்துறவங்க அங்கேயே படிச்சுக்கிட்டு இருந்ததுனால ஆரம்பத்துல இருந்து இந்த சாமியார் ஆகணும் அப்படின்ற ஒரு விதை ஆரம்பத்துல இருந்தே விழுந்துருச்சு. அதாவது 1வது 2வது படிக்கிறது போதே வந்துருச்சு. ஆமா, ஏன்னா அங்கதான் முழுக்க சாப்பிட்றது குளிக்கிறது மட்டும்தான் வீட்டுல, மத்த எல்லாம் படிக்கிறது படுக்கிறது எல்லாமே அரை வீட்டுல அங்கதான். அதனால அப்படியே இருந்ததுனால ஃபாதர்ஸோடய இருந்ததுனால சரி ஃபாதர் ஆகணும் அப்படின்னு அப்பயே வளர்ந்ததுனால வீட்லயே ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கல. 10th முடிச்சோன்னா 11th 12th மைனர் செமினரிக்கு போயாச்சு. மைனர் செமினரிலேருந்து அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. ஏன் ஃபாதர் எஸ்எம்ஏ சபை சூஸ் பண்ணீங்க? அது எப்படி? நான் முதலாக சேர்ந்தது வந்து மறை மாவட்டத்துக்கு தான். அப்போ திருச்சி மறை மாவட்டம், அது ஓகே, திண்டுக்கல் மறை மாவட்டம் பிரியல இல்லை. அப்போ திருச்சி மறை மாவட்டத்துக்காக தான் போனது. 11வது 12வதுலாம் மறை மாவட்டத்துக்காக தான் படித்தது. 12வது வகுப்புல கணிதத்தில் ஃபெயில் ஆகிட்டேன் நான். ஓ சரி சரி. மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டதுனால அப்புறம் ஒரு இடையில 1 வருஷம் கேப் ஆயிடுச்சு. அந்த கேப்பில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த விட்டு போன அந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே 11th 12th படிக்கும்போது மைனர் செமினரில் திருச்சி நகர் மைனர் செமினரில் மேலப்புதூரில் இருக்குது, சென்ட் பால்ஸ்க்கு பின்னால் இருக்குது. அங்கே படிக்கும்போதே எஸ்எம்ஏ சபையை சார்ந்த குருமானவர்களும் அங்கே வந்து படிக்கிறாங்க. 11th 12th படித்தாங்க என்னோட ஒரு 3 குருமானவர்கள். சரி சரி. ஏன்னா அப்போதைக்கு எஸ்எம்ஏக்கு மைனர் செமினர்லாம் கிடையாது. இந்த டைசன் செமினர்லாம் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போயே அந்த 2 வருடம் அங்கே இருக்கும்போது இவங்கள பார்க்கறதுக்கு இவங்களோட இருக்கிறதுனால கொஞ்சம் ஆப்பிரிக்கா பற்றி எஸ்எம்ஏ பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருந்துச்சு. 2வது இவங்கள பார்க்கறதுக்கு ஃபாதர்ஸ் வருவாங்க, மிஷினரிஸ் வருவாங்க. அப்போ அவங்களோட பேசுறது கொஞ்சம் பழக்கம். அப்புறம் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே தான் மேக்ஸ் போயிடுச்சா, அப்புறம் திருப்பி அதை கண்டினியூ பண்ணி அதை பூர்த்தி செஞ்சோடனே சரி இந்த சபைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 பைசாவுக்கு அந்த போஸ்ட் கார்டு வாங்கி எழுதி போட்டுனா அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ பேட்கலின்ற ஃபாதர் தான் அயர்லாந்துக்கார், அவர் வர சொன்னார். அப்புறம் 3 நாள் கேம்ப் இருந்தது, செலக்ட் ஆனோம். அப்படியே எஸ்எம்ஏல ஜாயின் பண்ணிடுச்சு. இதுதான் நம்மளுடைய தேவாலயத்துடைய சுருக்கம். ஆனால் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவங்க மறைமாவட்ட குருக்கள், திருச்சி மறைமாவட்ட குருக்கள். அப்போதைக்கு உங்களோட பங்கு சாமியாக இருக்கும்போதில் அவங்களோட பழகி இருக்கிறீங்க. நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க பழக்கி விட்டது தான் அந்த மாதிரி ஒரு 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 ஆர்வம், ஒரு பற்று, குருவாகணும், கத்தோலிக்க குருவாகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம துறவர பயிற்சி, குருமோட பயிற்சி மாங்காட்டில், சென்னையில் உள்ள மாங்காட்டில் 1 ஆண்டு காலம் தொடக்க நிலை. அதுக்கப்புறம் மதுரை கருமாத்தூரில் 3 ஆண்டுகள் ஃபிலாசபி. அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு அனுப்புனாங்க. எங்களுடைய என்ன சொல்கிறது, நவசன்னியாசம் ஸ்பிரிச்சுவல் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓ சரிங்க. அது 1 இயர் ஸ்பிரிச்சுவல் இயர் வந்து பிலிப்பைன்ஸில். அதுவும் முடிஞ்சோன்னா திருப்பி இந்தியாவுக்கு வந்தோன்னா அப்போ இருந்த குருக்கள்லாம் சேர்ந்து பேசி, அவங்க கவுன்சிலில் பேசி, தலைமை குருவெல்லாம் சேர்ந்து பேசிட்டு அடுத்து பிரித்து அனுப்புவாங்க, ரீஜென்சிக்கு அனுப்புவாங்க எங்கெங்கே போகணும் அப்படின்னு. அப்போ எனக்கு எகிப்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பரவாயில்லைங்க, ரீஜென்சி அங்கே பண்ணீங்க. ஆமாம், எங்கள் சபை அங்கேயும் இருக்குது, எங்கள் ஹவுஸ் அங்கே இருக்கிறதுனால அங்கே 1 வருடம் எகிப்தில் ரீஜென்சி கலப்பணின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப 2ஆக பிரித்தாங்க. ஒரு குரூப் வந்து ஆப்பிரிக்காவில் இறையியல் பண்ணுவாங்க, தியாலஜி பண்ணுவாங்க. ஒரு குரூப் இந்தியாவுக்கு வர வேண்டியிருக்கு. அப்போ அதில் இருந்த 4 பேர்த்தில் 2 பேர் நாங்கள் இந்தியாவுக்கு வந்தோம். ஓகே, தியாலஜி பண்ணுறதுக்கு 2000 இந்தியாவுக்கு வந்தோம். 2000 2003 வரைக்கும் இறையியல் தியாலஜி வந்து சேக்ரட் காலேஜ் பூவிருந்தவல்லி சென்னை அங்கே பண்ணது எல்லாம் முடிச்சுட்டு ஸ்பார்சல் கோர்ஸ்லாம் முடிஞ்சு அப்புறம் திரும்ப ஒரு 6 மாதங்கள் பங்கு பணி திருத்தொண்டரா அதெல்லாம் முடிச்சு 2004 மே 12 குருத்துவ அருட்பொழிவு. 2004 அப்போ வந்து திண்டுக்கல் மறை மாவட்டம் பிரிஞ்சிருச்சு. எங்கள் மறை மாவட்டத்துடைய முதல் ஆயர் இப்போ பேராயர் அந்தோனி பாப்புசாமி, மதுரை பேராயர். அவர் தான் முதல் ஆயர், அவர் தான் என்னை அருட்பொழிவு செஞ்சார். ஸோ இதுதான் என்னுடைய. ஓகே, இப்போ இது 10ஆம் கிளாஸ் முடிச்சோடனே போயிட்டீங்க, செமினரிக்கு போனீங்க இல்லைங்களா? அப்போ 10th முடிச்சு போகும்போது வீட்டில் என்ன சொன்னாங்க? எப்படி? ஆரம்பத்திலேருந்தே வீட்டில் எந்த தடையுமே இல்லை. ஓகே. அது இல்லாமல் ஃபாதர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா, பாரிஷ் பிரீஸ்டில் இருக்கிறவங்கலாம் அப்படின்னு ஒரு 4 பேர் போனோம். அதில் 4 பேரில் 2 பேர் தான் செலக்ட் ஆனோம் மறை மாவட்டத்துக்கு. அப்புறம் அந்த 2 பேர் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். அங்கே இருந்ததுனால எந்த தடையும் இல்லை, வீட்டிலே எந்த தடை இல்லை, வேறு யாரும் எதுவும் சொல்லலை. அவங்களுக்கு சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதங்கிறதுனால அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ 2004 மே 12ஆம் தேதி நீங்கள் வந்து ஆர்டினேஷன். அதன் பிறகு எங்கெங்கெல்லாம் இருந்தீங்க? 2004 2014 வரைக்கும் 10 வருடங்கள் நைஜீரியாவில் கோண்டங்கோரா அப்படின்ற ஒரு வடக்கு பகுதியில் உள்ள ஒரு மறை மாவட்டத்தில்
நான் போகிறப்ப அது மறைமாட்டமாக ஆகலை, ஒரு விக்காரியேட்டாக தான் இருந்தது. ஒரு 2010-12 அது மறைமாவட்டமாக மாறுது. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுடைய பணி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே ஆமா, நைஜீரியா தான். நைஜீரியா தான். ஓ 10 ஆண்டுகள் சாலிடான ஒரு மிஷினரி எக்ஸ்பீரியன்ஸ் 10 அங்கே. ஆண்டுகளாங்க. 10 ஆண்டுகள். அதுவும் இல்லாமல் சிட்டிலலாம் இல்லாமல், நகரங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ரிமோட்டாக உள்ளே போய் வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அது 10 ஆண்டுகள் நைஜீரியாவில் போச்சு. அப்போ இருந்த கவுன்சில் அண்ட் சுப்பீரியர்லாம் பார்த்துட்டு, சரி 10 வருஷம் போதும், இந்தியாவுக்கு வாங்க, கொஞ்சம் இங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொன்னனால இங்கே வந்து ஒகேஷன் ப்ரொமோஷனுக்கு ஒரு 2 ஆண்டுகள் தேவாலயத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் 2 வருஷம் ஃபார்மேஷன் ஹவுஸில் கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருங்க அப்படின்னு சொன்னதுனால அது 2 வருஷம். ஆமாம், நான் படித்த இடத்துல மாங்காட்டில் தியாலகேட்டில் ஒரு 2 வருஷம் பசங்களோட கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த 4 வருடம் இந்தியாவில் இருந்தோம். இந்த நைஜீரியாவில் முடித்த உடனேயுமே ஐ வாஸ் ஆஸ்கிங் ஃபார் அ சபாட்டிக்கல். ஒரு வருஷம் 10 வருஷம் முடிஞ்சு, அதனால் ஒரு மாறுதல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓராண்டு சபாட்டிக்கல் லீவ் கேட்டீங்க. அதை லீவுன்னு சொல்ல முடியாது, ஒரு 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 இடமாற்றம், ஒரு சிந்தனை மாற்றம். ஏன்னா 10 ஆண்டுகள் மிஷினரியாகவே இருந்துட்டு வேற மாதிரியான சூழ்நிலையில் இருந்தோமா, சரி ஒரு ரிஃப்ரெஷ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டால் அவங்களும் சரின்னு சொன்னாங்க. அப்போ கடவுளோட அருளோட யூஎஸ் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த ஓராண்டுகள் அங்கே போய் ஒரு 10 மாதங்கள் அங்கே இருந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் எல்லாம் கொஞ்சம் அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த 4 ஆண்டுகள் வந்து இங்கே இருந்தது. அப்போ 2015 என்னையோட சபாட்டிக்கல், 16, 17, 18, 19 அந்த 4 ஆண்டுகளும் தமிழ்நாட்டில் இருந்தேன். 2 ஆண்டுகள் தேவாலயத்தில் இயக்குனராகவும் 2 ஆண்டுகள் அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்தது. 2019 மே மாதம் எனக்கு அடுத்த மிஷினரி அப்பாயின்மெண்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா. ஓ அப்போ போனது தான். போயிட்டு அப்படியே கொரோனா லாக் ஆயிடுச்சு அங்கே. ஆமாம். ஸோ அப்படியே இருந்துட்டு இப்போ 2022 பேக் டு இந்தியாவுக்கு வந்திருக்கிறீங்க நீங்கள். ஓகே இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறீங்க சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து. ஒரு மிஷினரி ஸ்பிரிட்டோட நாங்களும் அதிகமாக எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறோம். உங்களுக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஃபாதர் சொல்லியிருக்காங்க, ஒரு சிலதை இங்கெல்லாம் இருந்தோம் அப்படிங்கிறத பற்றி. சவுத் ஆஃப்ரிக்காவில் எங்கே இருந்தீங்க, எந்த இடம்? சவுத் ஆஃப்ரிக்காவில் நான் 2 மறைமாவட்டங்களில் ஒர்க் பண்ணேன். போன உடனேயுமே 2019 2020 பிகினிங்கில் ஜோனஸ்பர்க் ஆர்ச் டைசிஸ், அது அதில் ஒரு பங்கில் அசிஸ்டன்ட் பாரிஷ் பிரிஸ்டாக தான் இருந்தோம் 1 வருஷத்துக்கு. அப்புறம் அங்கேருந்து மாற்றி இன்னொரு மறை மாவட்டம் பிரிட்டோரியா ஆர்ச் டைசிஸ், அதுவும் ஆர்ச் டைசிஸ் தான். அங்கே ஒரு சிட்டி பங்கு, அங்கே வந்து ஒரு 3 ஆண்டு காலம் அங்கே தான் இருந்தது. பங்கு சாமியாராகவே அப்பாயின்மெண்ட் கிடச்சதுனால அங்கே ஒரு சின்ன பங்கு, ஆனால் வெல் டு டூ பேரிஷ், ஸ்மால் பேரிஷ் இந்த சிச்சுவேட்டட் இன் சிட்டி. ஓகே. அதனால் நமக்கு மறைப்பணி நம்மளாக கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவுக்குள்ளே செஞ்சுக்கணும். ஸோ ஐ டிட் நாட் லீவ் இன் எ வெரி இன்டீரியர் பிளேஸ். தூரமாலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நல்ல ஒரு அருமையான ஒரு இடம், ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஸோ 2 இடங்கள் வேலை பார்த்து, 2 ஆர்ச் டைசிஸ் தான், 2 இடங்களில் வேலை பார்த்துருக்குறோம். சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்ல போனால் 83.5% கிறிஸ்டியன்ஸ். ஓகே. அப்போ ஏறக்குறைய 3/4 மேலே கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நமக்கு முன்னால் போன மிஷினரிஸ்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஓரளவுக்கு இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னா இப்போ 3/4 மேலே கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த கேத்தலிக்ஸ்ன்னு சொல்லும்போது கொஞ்சம் கம்மி தான் வரும். இந்த ரேஷியோ சொல்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறாங்க நம்ம எப்படி. ஆனால் கிறிஸ்தவங்கள் அதிகமாக இருக்கிறாங்க. 2% இஸ்லாம், 2 விழுக்காடு வந்து இஸ்லாமியர் இருக்கிறாங்க, 1 விழுக்காடு இந்துக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் போனது. உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கான்னு மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கா இட் ஹாஸ் எ நிக் நேம், ஒரு புனைப்பெயர் உண்டு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. என்னன்னா ரெயின்போ நேஷன், ரெயின்போ வானவில் நாடு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா பலதரப்பட்ட மக்கள் அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, வாழ்ந்து இருந்தாங்க. ஓகே. டச்சு, போர்ச்சுகீஸு, இட்டாலியன்ஸு, பிரிட்டிஷ் பீப்புள், இவங்கெல்லாம் வந்து வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்கள், அந்த வெள்ளை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு, ஒயிட் பீப்புள். இது இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவிலேயே இருக்கிற அந்த இண்டிஜினியஸ் சொந்த மக்கள், அந்த மண்ணில் பிறந்த கருப்பு நிற மக்கள், அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த கருப்பு நிற மக்கள்லையும் மொழி வாரியாக, கலாச்சார வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 6 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க.
ஸோ இந்த 6 வகை கருப்பினத்தவர்களும் இந்த 4-5 வகை வெளிநாட்டவரும் உள்ள சேர்ந்து அந்த சவுத் ஆப்பிரிக்கா உருவாகுது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வர்ணம், ஒரு கலாச்சாரம், ஒரு மொழி, ஒரு பண்பாடு இருக்கிறதுனால இட்ஸ் அ கலர்ஃபுல் அதனால ரெயின்போ நேஷன் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட ஃப்ளாகை பார்த்தீங்கன்னாலே 6 கலர் இருக்கும் அதில். இட் ரெஃபரன்ஸ் நேச்சர்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்றதுனால அது ரெயின்போ கண்ட்ரி. கான்டினென்ட்னு பார்த்தா ஆப்பிரிக்கா கண்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா எண்டு, நம்ம கன்னியாகுமரி மாதிரி இந்தியாவில் கன்னியாகுமரி. ஸோ இட் இஸ் கால்டு டெய்ல் எண்ட் கண்ட்ரி ஆஃப் கான்டினென்ட். டெய்ல் எண்டு அந்த கேப்டவுன்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அதனால அந்த ஆப்பிரிக்கா கான்டினென்ட்டுக்கே அதான் இருக்கிறது. அதனால டெய்ல் எண்ட் கண்ட்ரி ஆஃப் த கான்டினென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்குது. 2022 கணக்குப்படி பார்த்தா ஒரு 6 மில்லியன் மக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அங்கே. இது எந்த அளவுக்கு மக்கள் அதில்? ஆமாம், அதில் 3/4வாசிக்கு மேலே வந்து கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ். அதனால தான் நான் சொன்னேன், அங்கே எனக்கு இருந்த அந்த 3 வருஷத்தில் நான் அதிகமாக இன்டீரியரான பிளேஸுக்கு போய் மிஷினரி ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் நமக்கு முன்னால் போன அந்த மறைபணியாளர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இரட்சகர் சபையை சார்ந்தவங்களாக இருக்கலாம், ஹோலி ஸ்பிரிட் சபையை சார்ந்தவங்களாக இருக்கலாம், SMA சபையை சார்ந்தவங்களாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த மறைமாவட்டங்கள்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் இருந்த எல்லா ஆயர்களுமே குருக்களுமே ஒயிட்ஸாக தான் இருந்துக்கிறாங்க. ஓகே. இப்போ நெல்சன் மண்டேலா காலத்துக்கு பிற்பாடு, அதாவது 1962க்கு அப்புறம் முழுக்க சவுத் ஆப்பிரிக்கா சுதந்திரம் பெற்று இவங்களுடைய ஆட்சி உள்ள வந்தது, சொந்த மக்களுடைய ஆட்சி உள்ள வந்ததுக்கு பிற்பாடு நிறைய மாற்றங்கள், அரசியல்ல மாற்றம், ஆன்மீகத்துல மாற்றம், தேவாலயத்துல மாற்றம். இப்போ அவங்க குருக்களே அவங்க பங்கை நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க, வளர்ந்துட்டாங்க. ஆயர்களும் பேராயர்களுமே இப்போ அந்த நாட்டை சார்ந்தவங்களாவே இருக்கிறாங்க. இப்போ நான் அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் விட்டு வெளியே வரும்பும் பொழுது ஒரு 3 ஒயிட் பிஷப்ஸ் தான் இருந்தாங்க. மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு எல்லா டைஸ்லையுமே வந்து சொந்த நாட்டோட மக்கள் இருக்கிற ஆயர்களே நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆயர்கள் பேராயர்கள்லாம் இருக்கிறாங்க அங்கே. ஸோ 8 பேராயர் இருக்கிறாங்க, 32 ஆயர்கள் இருக்கிறாங்க. இதில் பார்க்க போனால் ஒரு 3 பேராயர்கள் ஒயிட்ஸ், அவங்க 3 பேருமே ரிட்டையர்டு. 32 பேராயர்களை பார்க்க போனால் ஒரு 5லேருந்து 7 பேர் வேணா ஒயிட் பிஷப்ஸாக இருக்கலாம். மற்ற எல்லாமே இண்டிஜினியஸ் பிஷப்ஸ் தான், அவங்க நாட்டுக்காரங்க. அதனால் அந்த அளவுக்கு பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா கம்பேர் தன் அதர் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு. விசுவாசத்துலேயும் சரி, வணிகத்திலையும் சரி, மற்ற எல்லா காரியங்கள்லையுமே வந்து மற்ற கண்ட்ரிஸோட ஒப்பிடும் போது, ஆப்பிரிக்காவில் உள்ள மற்ற கண்ட்ரிஸோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இது ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையில தான் இருக்கதான் நான் பார்க்குறேன். ஓகே சார், உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் ரீஜென்சி டைம்லேயே எகிப்தில் போயிருக்கீங்க. அதே போல் உங்களோட ஃபிலாசபி ஸ்பிரிச்சுவல் இயரும் கூட ஃபிலிப்பைன்ஸுங்க. அதனால் ஃபாரினில் போய் வேலை செய்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருந்திருக்காது. இப்போ அந்த மக்களோட கல்ச்சர் எல்லாம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்னு சொல்கிறீங்க. அந்த கல்ச்சர்ஸ்லாம் ஒரு சிலது முக்கியமானது சொல்கிறீங்க. அங்கே நான் போன உடனே எனக்கு அறிமுகப்படுத்த கல்ச்சர் என்ன அப்படின்னா, சூட்டு அப்படின்ற ஒரு மக்கள், அவங்க பேசக்கூடிய மொழி வந்து சூட்டு. இதே போல ஒரு 6 மொழி பேசக்கூடிய 6 வகையான பிரிவு அங்கே இருக்குது. ஜூலு, ஜாக்கா ஜூலு அப்படின்னு மக்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு போரினம், வாரியர் குரூப் அவங்க. இந்த சூட்டு, சிபேடி அப்படின்னு ஒருத்தவங்கிறாங்க, செட்ஸ்வானா அப்படின்னு ஒருத்தவங்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மொழி இருக்குது, ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு உடை இருக்குது, எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. அதனால ஒவ்வொருத்தருடைய கிறிஸ்துவ விசுவாசமும் ஆழமாக இருக்குது. அந்த அப்போ போன மறைபணியாளர்கள் அந்தந்த ஏரியாவில் இருந்து அந்த மொழியை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு அதை கொடுத்துருக்க விசுவாசத்தை வளர்த்துருக்குறாங்க.
அப்போ யாருமே வந்து ஒருத்தரை விட ஒருத்தர் மேலே கீழே அப்படிலாம் இல்லை. கிறிஸ்துவ விசுவாசம் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் பரவி இருக்குது. ஆனால் அவங்க பேசுகிற மொழி வேற, அவங்க பாடுற வழிபாடு, அவங்க செய்கிற ஜெபங்கள்லாம் வந்து அவங்க சொந்த தாய்மொழியில் கொண்டதுனால ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஒரு ஒரு ஆழம், ஒரு உறுதியான ஒரு விசுவாசம் அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ நான் இருந்த அந்த முதல் ஒரு வருடத்தில் கொஞ்சம் தான், ஒரு 6-7 மாதம் யார் கூட உரையாடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா சூட்டு பீப்புளோட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவ்வளோ ரொம்ப ஷார்ட் டைம் தான், அது ரொம்பலாம் இல்லை. அப்புறம் அது மாறி ஆயிடுச்சு. மாறி வேறு இடத்துக்கு சிட்டிக்குள்ளே வந்ததுனால முழுக்க ஒயிட் பீப்புளோடையும் பழகுற ஒரு வாய்ப்பு, பிளாக் பீப்புளோடையும் பழகுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் நான் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நாங்கள் பார்த்தேன். டச்சு, போர்ச்சுகீஸு, இட்டாலியன்ஸு, பிரிட்டிஷ் பீப்புள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்களும் அவங்க நாட்டில் அந்த சவுத் ஆஃப்ரிக்கன்ஸோடு சேர்ந்து இந்த சூட்டு, ஜூலு, சுவானா இவங்களோட சேர்ந்து அவங்களும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க நல்லா முதிர்ச்சி அடைந்த ஒரு மனநிலையில் தான் இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். அதாவது சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் அவங்க சொந்த நாட்டு மக்கள் மிங்கிலாக இருக்கிறாங்க. அந்த பாகுபாடெல்லாம் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. அதாவது விசுவாச லெவலில் பார்க்கும்போது தே ஆல் கம் டுகெதர். ஒரே திருப்பலி தான், ஆங்கிலத்தில் தான் இருக்கும். நகரப்பங்களை உள்ள போகிறோம், ஆங்கிலம் தான் திருப்பலி. அப்போ ஆங்கிலத்தில் திருப்பலி நடக்கும் பொழுது எல்லாருமே லோக்கல் பீப்புள் ப்ளஸ் ஒயிட் பீப்புள் எல்லாமே ஒன்றா தான் வராங்க. தே ஆர் கம்ஃபர்டபுள். அதை பாடி தான் நான் பார்த்தது. இதில் இன்னொரு விஷயம் நான் கவனித்தேன். அங்கே இருக்கிற காலகட்டங்களில் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தி, இவர் வந்து இந்தியாவினுடைய காந்தி. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு காந்தி இருக்கிறார், கருப்பு காந்தி. அவர் தான் நெல்சன் மண்டேலா. ஓகே, அவர் தான் சவுத் ஆப்பிரிக்கா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. நமக்கு இந்தியாவுக்கு காந்தி வாங்கி கொடுத்தாரு. காந்திக்கும் நெல்சன் மண்டேலாவுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான், அவரோட ஆட்டிடியூடுக்கும் இவரோட ஆட்டிடியூடுக்கும். காந்தி வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷாரை வெளியே துரத்தி விட்டுட்டு, எங்களுக்கு சுதந்திரம் வேணும், என் நாட்டை நாங்கள் ஆண்டுக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி ஒரு அகிம்சை முறையில் ஒரு போராட்டம் நடத்தி நமக்கு அதை வெற்றியும் கண்டாங்க. ஆனால் நெல்சன் மண்டேலா முன் வைத்தது என்ன அப்படின்னா, சுதந்திரம் எங்களுக்கு வேணும், சுதந்திரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓட தேவையில்லை, நீங்கள் எங்கள் நாட்டை விட்டு போக தேவையில்லை, நீனும் நானும் ஒன்றா இருப்போம், உன் பிள்ளையும் என் பிள்ளையும் ஒரே ஸ்கூலில் படிக்கட்டும், நீனும் நானும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்ப்போம், அரசு பணிகளை பகிர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன் வச்சது எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. இப்பயும் அப்படி தான் இருக்குது. இப்பயும் அந்த பாகுபாட்டில் எதுவும் கிடையாது. அதாவது ரேஷியோ இருக்குது, அதாவது அந்த ஹைரார்க்கின்னு இருக்குது பார்த்தீங்களா, யாருக்கு எத்தனை இடஒதுக்கீடு சதவீதம் போகணும் அப்படிங்கிறதா இருக்குது. ஆனால் த ஹோல் கண்ட்ரி ஷேரிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒயிட்ஸ், பிளாக்ஸ்லேயும் நிறையா பிளாக்ஸ் இருக்காங்க, ஒயிட்ஸில் ஒரு 4 ஒயிட்ஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த கண்ட்ரியை ரன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவருடைய அந்த பங்கெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு பங்கெடுப்பு. மனுஷனால கஷ்டப்பட்டுருக்கிறாரு. 27 வருஷம் அவர் சிறையில் இருந்திருக்கிறார் சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும். சுதந்திரம் கிடைச்ச பிற்பாடு ஒரு அருமையான நேஷன். அதனால தான் அதை ரெயின்போ நேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து வாழ்வோம், யாரும் யாரையும் வெறுக்க வேண்டாம், ஒதுக்க வேண்டாம், ஒன்றிணைஞ்சு ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்போன்றது தான் நான் அந்த 3 ஆண்டுகள் அங்கே இருந்ததில் அனுபவிச்சது, புரிஞ்சுக்கிட்டது. ஓகே ஃபாதர், தொடர்ந்து பேசுவோம் ஃபாதர். இப்போ தான் ஆரம்பிச்சிக்கிங்க, வருகிற வாரங்களில் இன்னும் அதிகமாக உங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அன்புள்ளங்களே, ஃபாதருடைய அனுபவங்கள் ரொம்ப ஆழமாக அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய காரியங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் அருள் தந்தையருடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.